பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. சார் வணக்கம், என் பேர் வினோத். நான் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தாலுக்கா காவிதண்டலம் கிராமத்துலேருந்து பேசுகிறேன். மெயினாக எங்களோட பண்ணையில் பார்த்திங்கன்னா பாரம்பரியமான நாட்டின மாடுகளை டெவலப் பண்ணுறது தான் எங்களோட மெயின் நோக்கமாக நாங்கள் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இது எதனால் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம பாரம்பரியமான ஒரு விஷயத்தை அழிவுலேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 வகைக்கு மேலான மாடுகள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளிவிவரம் சொல்லுது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கணக்கிட்டு பார்த்தா இருக்கக்கூடிய மாட்டினங்கள்னு பார்த்தா 4 வகைகள் தான். காங்கயம், உம்மலச்சேரி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பர்கூர் மலை மாடுகள் ப்ளஸ் புளியக்குளம். இந்த மாடுகள் மட்டும்தான் இப்போ நம்மளால் காப்பாற்றுற நிலைமையில் இருக்குது. அதுவும் அழிவின் விளிம்பில் தான் இருக்குது. அதுவும் சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கான மாடுகளோட இது பார்த்திங்கன்னா இல்லை. அதனால நம்ம நாட்டின மாடுகள் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால நாங்கள் இப்போ அந்த மாடை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது மெயின் கான்செப்டாக எடுத்து தான் நாங்கள் இங்கே இந்த ஒரு கிராமத்தை செலக்ட் பண்ணி இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் நாங்கள் எதாவது சொல்லணுன்னா அதிக பால் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு போனதுக்கு அப்புறமா தான் நம்ம நாட்டின மாடுகள் கம்மியாக ஆரம்பிச்சது. இப்போ ஃப்ரீசன், ஹெச்எஃப் அந்த மாதிரி மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10 லிட்டர் வரைக்கும் பால் தரும். நம்ம மாடுகள் 2 லிட்டர் தான் பால் தரும் அப்படிங்கிற இதை தான் நம்ம முன்னெடுக்கிறாங்க எல்லாருமே. பால் உற்பத்தி அதிகமாக்கணும் அப்படின்னு தான். ஆனால் நமக்கு தேவையான பாலை நம்ம எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இது பண்ணணும். இப்போ ஃப்ரீசன் மாதிரி மாடுகளுக்கும் நாட்டு மாடுகளுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, அதோட தட்பவெட்பநிலையும் அதோட சூழ்நிலையும் அது வாழ்ந்த ஒரு இதுவும் வேறு. நம்மளோட தட்பவெட்பநிலைக்கு நம்மளோட சூழ்நிலைக்கு எந்த மாடு செட் ஆகும் அப்படிங்கிறத இது பண்ணாமல் தான் இப்போ நம்ம ஃப்ரீசன், ஜெர்சி போன்ற மாடுகளை அதிகமாக பால் தருது அப்படிங்கிற ஒரு இதால் இது பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு வேளைக்கு 2 லிட்டருலேருந்து 3 லிட்டர் பால் கொடுத்தாலும் அதுக்கான தட்பவெட்பநிலைகள் இப்போ எப்படின்னா மருத்துவ ரீதியாக ஒரு பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த வகையான மாடுகளை நம்ம பராமரிக்கிற செலவினம் கம்மி. இப்போ ஃப்ரீசன் மாதிரியான மாடுகளை பராமரிக்கிற செலவு ஜாஸ்தி. நம்ம இயற்கை விவசாயம் அப்படின்னு முன்னெடுக்கிறப்ப நாட்டின மாடுகள் நமக்கு பெரிதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு பஞ்சகாவியா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோன்னா இப்போ ஃப்ரீசன் அந்த மாதிரியான மாட்டுச்சாணங்களில் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இதில் பண்ணுறப்ப இன்னும் நல்லா எப்படி சொல்கிறதுன்னா பயிருக்கு தேவையான தலைச்சத்து, மணிச்சத்து எல்லாமே அந்த பஞ்சகாவியில் அதிகமாக இருக்கிறது நிறையா இது நம்ம பார்த்துருக்கோம். எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ மாடினம் அப்படிங்கிறப்ப நாட்டு மாட்டினத்தில் நாங்கள் 7 வகையான நாட்டின மாடுகள் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இனமான காங்கயம் வளர்த்துட்டு இருக்கோம். நீங்கள் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இங்கே ஏன் காங்கயம் செலக்ட் பண்ணீங்க, உத்திரமேரூர் பெல்ட்டுக்கு ஏன் நீங்கள் காங்கயம் செலக்ட் பண்ணீங்க, வேறு எதுவும் உங்களுக்கு இதாகலையா அப்படின்னு கேட்குறப்ப எங்களுக்கு நாங்கள் ஏன் காங்கயம் செலக்ட் பண்ணோன்னா, அந்த நேட்டிவ் ப்ரீடோட அந்த பாரம்பரியத்தோட கொஞ்சம் நமக்கு கிடைக்கிற ஒரு மாட்டினம்னா அது மட்டும்தான் பாரம்பரியத்தோடு இருக்கிற மாட்டினம். பாக்கி எல்லாமே உம்மலச்சேரி ஆகட்டும், புளியக்குளம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தேடி வாங்க வேண்டியதாக இருக்குது. இதுனா நம்ம இந்த கோயம்புத்தூர் பக்கம் போனோன்னா இன்னும் அவங்க எல்லாருமே வச்சிட்டு இருக்காங்க. அதனால ஈஸியாக நம்ம வாங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால தான் அந்த ஒரு மாட்டினத்தை நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணோம். அது இல்லாமல் எங்கள்கிட்ட 6 வகையான இந்திய பாரம்பரிய நாட்டின மாடுகள் இருக்குது. அதில் அந்த மாட்டினங்கள் எல்லாமே இந்தியாவில் இருக்கிற நாட்டின மாடுகள்லேயே அதிக பால் உற்பத்தி பண்ணுற மாடுகள். கிர்ரு, ஷாகிவால், தார்பார்க்கர், காங்கிரேஜ், ரத்தி, ரெட் சிந்தி இந்த 6 வகையான மாடுகளும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற நாட்டின மாடுகள்லேயே அதிகமான பால் உற்பத்தி பண்ணுறது. ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் ஏன் இந்த 6 மாடுகளும் எடுத்தோங்கிறதுக்கு ரீசனே இது அதிகமான பால் உற்பத்தி அப்படிங்கிற ஒரு நோக்கம். நம்ம இந்த பாலை உற்பத்தி பண்ணி இங்கேருந்து கன்சியூமருக்கு நாட்டின பாலை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது. இப்போ நம்ம அந்த மாட்டினங்கள்லாம் என்னென்ன என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதையும், அது எதனால் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாட்டினங்கள் அப்படிங்கிறது, அது எந்தெந்த ஊர்லேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படிங்கிறதும் அதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். போகலாம். இது பார்த்திங்கன்னா ஷாகிவால், இது புல்லு. நாங்கள் இங்கே ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவர் பேர் பீமா. இது நாங்கள் இங்கே செயற்கை முறை கருவூட்டல் பண்ணுறதில்ல. நாங்கள் எல்லாத்துக்குமே இது மட்டும்தான் புல் வச்சு தான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஹை மில்க் ஈல்டிங்கு, அதனால ஷாகிவால் நாங்கள் இது வச்சுருக்கோம்.
இது வந்து நம்ம தமிழ்நாட்டு இனமான காங்கயம். இதுக்கும் வந்து நாங்கள் இயற்கையான முறையில் காளையை வச்சு தான் நாங்கள் வந்து கருவூட்டல் பண்ணி டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து காங்கிரேஜ், குஜராத் இனம். இது இப்போ இந்த தமிழ்நாட்டுக்கு எப்படி நம்ம காங்கயம் சொல்கிறோமோ, குஜராத்துக்கு வந்து இந்த மாடு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிர். இது நம்ம குஜராத்தில் இருக்கிற கிர் காடுகள்லேருந்து டெவலப் பண்ணது. இதுவும் வந்து இந்தியாவில் வந்து அதிக பால் உற்பத்தி தரத்தில் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கிற ஒரு இனம். இது ஃபஸ்ட்டு வந்து ஷாகிவால் வந்து அதிக மில்க் ஹீல்டிங்கு, இது வந்து செகண்ட் வந்து அதிக மில்க் ஹீல்டிங்கில் இருக்கிற ஒரு மாட்டினம். இதுவும் வந்து நாங்கள் நேச்சுரல் சர்வீஸ் தான் பண்ணுறோம், இயற்கையான முறையில் கருவூட்டல். இது வரைக்கும் எங்கள்கிட்ட இருந்த காளை இனங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கடுத்து நம்ம பசு இனங்களை பற்றியும் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இது வந்து நம்ம தமிழ்நாட்டு இனமான காங்கயம். காங்கயமில் வந்து நீங்கள் எல்லாமே வந்து உயரமான ரகங்களை தான் பார்த்துருப்பீங்க, நம்ம ஆள் உயரத்துக்கு இருக்கும். ஆனால் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து காங்கயம்லேயே வந்து குட்ட ரகம். இதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டுக்கான பால் உற்பத்திக்காக இதை வளர்த்துட்ருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து 1.5-2 லிட்டர் தான் வந்து பர் டே மில்கிங். இது நீங்கள் அதிகமாக வந்து பார்க்குறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் இந்த மாட்டினம் வந்து அதிகமாக பார்க்கலாம் நீங்கள். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து காங்கிரேஜ், குஜராத் ப்ரீடு. இது ஸ்பெசிஃபிக்காக இது ஏன் அப்படின்னா இதுவும் வந்து பால் உற்பத்தி வந்து அதிகம். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8-10 லிட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து பால் உற்பத்தி வரும். இந்த இனத்தில் வந்து நாங்கள் ஒரு 3 மாடு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 மாடுமே வந்து இங்கே வந்து தான் கன்று போட்டுச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாங்கள் டெவலப் பண்ணது தான். நாங்கள் எல்லாமே வந்து கண்ணுக்குட்டியாக தான் வாங்கிட்டு வந்தோம். கண்ணுக்குட்டியாக வாங்கிட்டு வந்து எங்கள்கிட்ட மாடானது தான். அதனால வந்து நம்மளோட தட்பவெட்பநிலையை கொஞ்சமாவது புரிஞ்சு அடாப்ட் பண்ணிக்கிச்சுங்க சீக்கிரமாக. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரெட் சிந்தி வச்சுருக்கோம் நாங்கள். இது பார்த்திங்கன்னா பஞ்சாப் ப்ரீடு சிந்தி மாட்டினம். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் ரேர் தான். இதோட பூர்வீகம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானோட சிந்து அப்படிங்கிற ஏரியாவில் தான் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து இது ரெட் சிந்து அப்படிங்கிறது. இதுவும் வந்து ஏன் வந்து இதுன்னா இதுவும் வந்து இந்தியாவில் இருக்கிற அதிகமான பால் உற்பத்தி பண்ணுற மாட்டினங்களில் இதுவும் ஒரு வகையான மாடினம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 மாடு வச்சுருக்கோம். எங்கள்கிட்ட இது இல்லாமல் வேறு அடுத்த இனங்கள் இருக்குது. கிர்ன்னு சொல்லிட்டு கிர் இனம் வச்சுருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அதிக பால் உற்பத்தி வரக்கூடிய மாட்டினங்களில் ஒன்று. இது வந்து கிர் அப்படிங்கிறது. நேட்டிவ் வந்து குஜராத்து. இப்போ நான் வளர்க்குற 6 மாட்டினங்களில் எனக்கு வந்து கொஞ்சம் வந்து சினை பிடிக்க வைக்கிறதுல வந்து கொஞ்சம் வந்து சிரமமாக இருந்த இனம்னு பார்த்தீங்கன்னா கிர் இனம் தான். நம்மளோட தட்பவெட்பநிலையை வந்து இங்கே காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த தட்பவெட்பநிலையை வந்து இது வந்து அடாப்ட் பண்ணிக்கிற அந்தளவுக்கு அடாப்ட் பண்ணிக்கல. நம்மளோட இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஒரு மைனஸ்னால் இது வந்து சினை பிடிக்காத தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து சினை கொண்டு வரணும்னா இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், இந்த ஜனவரிக்குள்ளே ஒரு 6 மாதம் இந்த மழை ரெய்னி சீசனில் வந்து நீங்கள் சினை பிடிக்க வச்சிங்கன்னா உடனே சினைக்கு நின்றுது. அதுவே வந்து நீங்கள் வெயில் காலத்தில் வந்து பிப்ரவரிக்கு அடுத்து ஜூன் வரைக்கும் நீங்கள் வந்து சினை பிடிக்க வச்சிங்கன்னா சினை பிடிக்க வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது. இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தார்பர்கர்ஸு. இது வந்து நம்ம ராஜஸ்தான் மாட்டினம். இது ராஜஸ்தானில் இருக்கிற நாட்டு மாட்டினம். நம்ம இந்தியாவோட பாரம்பரிய மாட்டினங்களில் இதுவும் ஒன்று. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பால் உற்பத்தி. ஒரு நாளைக்கு 8-10 லிட்டர் வரைக்கும் பால் கறக்கும். இப்போது இது பார்த்திங்கன்னா என்கிட்ட இது 2வது கன்று போட்டிருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 7 லிட்டர் வரைக்கும் கறக்குது. இது கிர் இனத்தில் சொன்ன மாதிரி இந்த இனத்தில் வந்து அந்த சினை பிடிக்கிற தன்மை வந்து கம்மியாக இருக்கிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுவும் வந்து நான் இதில் ஃபேஸ் பண்ணல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது கண்ணுக்கும் இப்போது இது போட்டிருக்க கண்ணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 13 மாத இடைவேளை தான். இப்போ நமக்கு வந்து ஒரு டாக்டர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த ஒரு பண்ணனா இத்தனை மாதத்தில் வந்து ஒரு கன்று போடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு மாடு வந்து எனக்கு உதாரணம். கரெக்டாக வந்து கண்ணுலேருந்து அடுத்த கன்று 3 மாதத்தில் சினைக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 13 மாதத்தில் அடுத்த கன்று போட்டுருச்சு. இப்போ வந்து 7 லிட்டர் வரைக்கும் பால் கறந்துக்கிட்டு இருக்குது என்கிட்ட இந்த மாடு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஷாகிவால் அப்படிங்கிற ஒரு இனத்தை வந்து நாங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஷாகிவால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஈத்து தான். இப்போது அந்த தார்பர்கரில் சொன்ன மாதிரியே வந்து ஷாகிவாலை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த சினை பிடிக்கிறது அந்த மாதிரியான
பிரச்சனைகள்லாம் வந்து ஷாகிவால் இனத்துலேயும் எனக்கு பெருசாக இல்லை. ஏன்னா வந்து அந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் தான் கன்று போட்டுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது 6 மாதம் சென்னையில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பால் உற்பத்தி அதிகமாக பண்ணுற மாட்டினங்களில் அதிக பால் உற்பத்தி பண்ணுற மாட்டினம்னு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது வந்து ஷாகிவால் தான். இது இல்லாமல் வந்து ரத்தி அப்படிங்கிற வந்து இன்னொரு இந்திய பாரம்பரிய இனமும் இருக்குது. ஷாகிவால், தார்பார்கர் அந்த 2 இனத்தையும் கலப்பினம் பண்ணி உருவாக்கின அதிக பால் உற்பத்தி தர இன்னொரு நாட்டின மாட்டினம்னு பார்த்திங்கன்னா இது ரத்தின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான். இது ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்டது. இதில் என்ன ஒரு ப்ளஸ்னால் வந்து மில்கிங் வந்து ஹை மில்கிங்கு. அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் ரத்தி அப்படின்னா நீங்கள் போயிட்டு இப்போது ஹரியானாலேயோ இல்லை வந்து ராஜஸ்தான்லேயோ நீங்கள் ரத்தின்னு வாங்குறீங்கன்னா அதிகமாக கிடைக்கிறது வந்து ஷாகிவால் வந்து மிக்சரு ப்ளைன் ரெட்டில் தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரேராக தான் கிடைக்கும். இந்த கலர் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நாங்கள் ரொம்ப இது பண்ணி இந்த கலர் வேணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி இது வாங்கினோம். இது வரைக்கும் நம்ம இந்த மாட்டு ரகங்களையும் காளை இனங்களையும் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். இதுலேருந்து நாங்கள் வேறு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, இதுலேருந்து ஒரு நாளைக்கு சராசரியாக எங்களுக்கு வந்து 40லேருந்து 45 லிட்டர் வரைக்கும் பால் உற்பத்தி ஆகிட்டு இருக்குது. இந்த பாலை வந்து பார்த்திங்கன்னா A2 மில்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நாங்கள் வந்து இந்த மில்கை வந்து சென்னையில் வந்து எங்கள்கிட்ட நுகர்வோர்கள் வந்து ஆர்கானிக் ஷாப் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து 55 ரூபாய் அப்படிங்கிற விலையில் வந்து எங்கள்கிட்ட அவங்க நேரடியாக பண்ணையில் வந்து கொள்முதல் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செங்கல்பட்டில் இருக்கிற வந்து நுகர்வோர்களுக்கு வந்து 40 ரூபா அப்படிங்கிற லிட்டரு ரேட்டில் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் விலையில். எல்லோரும் யோசிக்கலாம், என்னது இவங்க 40 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்ருக்காங்களா A2 மில்க் அப்படின்னு சொல்லிட்டு. A2 மில்கோட புரிதல் வந்து கிராமப்புற மக்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து நம்ம இங்கே பால் அதிக விலை அப்படிங்கிறதோட பால் நம்ம என்ன விலையில் கொடுக்குறோம், மாட்டுக்கு ஆன தீவன செலவு இதெல்லாம் வந்து இதில் வந்து கரெக்டாக வந்து இதாகுதா அப்படிங்கிறத மட்டுமே நாங்கள் கன்சியூமர் பண்ணி தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் அப்படின்னாலும் நாங்கள் வந்து இந்த ப்ரீடை வந்து டெவலப் பண்ணோம் அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த பாலில் வந்து அதிகமாக விலை வச்சு விற்றுட்டு இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து இது இல்லாமல் இதுலேருந்து பால் அல்லாத வேறு என்ன மாட்டுலேருந்து நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிறப்ப பஞ்சகாவியா, பூச்சி விரட்டி, அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மண்புழு உரம், இதெல்லாம் வந்து நாங்கள் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாடு வளர்த்துட்ருக்கேன். இப்போது மாடு வெள்ளாடு கூட இது பண்ணுறப்ப நம்ம மாட்டினத்தில் நம்ம இவ்வளோ மெனக்கட வேண்டியது இருக்குது. இதில் வெள்ளாடுக்கும் மாடுக்கும் என்ன ஒரு எனக்கு இது வரைக்கும் நான் வந்து 3 வருஷ அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, மாடுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி. இப்போ இன்றைக்கி நம்ம பால் கறக்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு பால்காரை நீங்கள் நம்பியிருக்கீங்கன்னா, பால்காரை இன்றைக்கி லீவ் போட்டார்னா நம்ம யாருக்குமே கன்சியூமருக்கு வந்து நம்ம பால் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ண முடியாது. ஆனால் ஆட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு டிஃபால்ட் கிடையாது. வேலையாள் கம்மி. என்னை பொறுத்த வரைக்கும் அதிக லாபம், நீங்கள் லாபம் நிறைய பார்க்கணுன்னா மாட்டினத்தோட ஆட்டினத்தில் அதிக லாபம் அப்படிங்கிற மாதிரி என்னோட இதில் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. இது இல்லாமல் நான் வந்து கோழி இனங்களும் வச்சுருக்கேன். கோழி இனங்களில் பார்த்தீங்கன்னா கடக்நாக் அப்படிங்கிற ப்ரீடு வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஹசில் கிராஸு, அது இல்லாமல் நாட்டு கோழி, அப்புறம் வந்து கிராமப்பிரியா அப்படிங்கிறது, இந்த 4 வகையான கோழியும் நான் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் நாட்டு வாத்து ப்ளஸ் வந்து பங்களா வாத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த வாத்தினமும் நான் வளர்த்துட்ருக்கேன். நான் பெருசாக வந்து இந்த கோழி இனங்களுக்கு வந்து அதிகமாக வந்து நான் மெனக்கடுறது கிடையாது. நான் வந்து ஒரு 60 கோழி வரைக்கும் வச்சுருக்கேன். நாட்டின கோழிகள்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஒரு 30 கோழியும், அசில் கிராஸ் வந்து ஒரு 20ம், கடக்நாக் வந்து என்கிட்ட 2 தான் இருக்குது. ப்ளஸ் வந்து கிராமப்பிரியா அப்படிங்கிற கோழி வந்து ஒரு 20 கோழி இருக்குது. அதில் தான் முட்டை உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 8 முட்டை வரைக்கும் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் இந்த முட்டையை வந்து கன்சியூமருக்கு வந்து நான் வந்து ஒரு முட்டை வந்து 10 ரூபா அப்படிங்கிற விலைக்கு வந்து விற்றுட்ருக்கேன். இதில் என்ன ஒரு இதுனா வந்து எல்லா கன்சியூமரும் வந்து டேரெக்டாக வந்து நம்ம ஃபார்ம்லேயே பை பண்ணுற மாதிரி தான் இது பண்ணியிருக்குது. இந்த மாதிரி ஒரு பண்ணையத்தை வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பண்ணிகிட்டு இருக்கேன்னா எனக்கு பின்னாடி வந்து ரொம்ப உதவியாக இருக்கிறது என்னோடய சித்தப்பா ஹரிஹரன் அவர்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பொருளாதார ரீதியாக சில அட்வைஸு, இதை வந்து இப்படி பண்ணலாம், இதை வந்து நம்ம இப்படி மார்க்கெட் பண்ணலாம், இதை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் நுகர்வோர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னு வந்து ஒரு பேஜ் இந்த ஃபார்முக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ்புக் முகநூலில் போய் பார்த்தீங்கன்னா SVV ஆர்கானிக்
இன்டகிரேட்டட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகநூல் பேஜையும் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் வந்து எனக்கு வந்து அப்பப்போ வந்து ரொம்ப வந்து சப்போர்ட்டிவாக வந்து இதை மாதிரி இவங்க பண்ணுறாங்க, இது மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அப்பப்போ உற்சாகப்படுத்துறதும் அவர் தான். ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு பண்ணையம் ஒரே ஒரு பண்ணையத்தை எடுத்து பண்ணாமல் ஒருங்கிணைந்த பண்ணையமாக நீங்கள் பண்ணிங்கன்னா லாபகரமாக பண்ணலாம். என்ன மாதிரி நீங்களும் வந்து ஒரு லாபகரமான விவசாயியா ஆகணும்னு சொல்லிட்டு தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்தித்ததுக்கு ரொம்ப மண்ணில் மலர்ச்சி வாழ்வில் புது எழுச்சி மக்கள் தொலைக்காட்சி மாறும் காலங்களில் மலரும் பூமி இது இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.